வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவரிடம் பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நியாயமான நம்பிக்கையான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். விருந்துபச்சாரம், சாப்பாடு போடுவது, இது தேவையில்லாதது. தேவையானாலும் தேவையில்லாவிட்டாலும் போடுவதற்கென்று ஒரு முறை உண்டு. போடும் பொழுது போடுபவர் வயிறு குளிர வேண்டும். சாப்பிடுபவர் சிறிது குறைவாக சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டதாக அவர் மனம் உணர வேண்டும். சாப்பாட்டின் குவாலிட்டி, தரம் எதுவானாலும் அது உள்ளே வாயில் இல்லை, இனிக்க வேண்டும். அதாவது தரம் வாயில் போட்டதும் இனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சாப்பாடு அப்பொழுதுதான் பிரசாதமாகும். முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து, முகம் மலரும்படி போட அகம் மகிழ வேண்டும். எப்பவுமே உணவு நம்ம பரிமாறும் பொழுது முகம் மலர்ச்சியோடு நம்ம பரிமாற வேண்டும். நம் பரிமாறும் விதமே அதற்குன்னு ஒரு கலை உண்டு. முகம் சுளித்து ஒருவருக்கு நாம் உணவு பரிமாறினா அவங்களுக்கு சாப்பிடவே தோணாது. மனம் அதற்கு இடம் கொடுக்காது. சாப்பாடு முகம் சுளிக்காமல் முகம் மலர்ந்து போட வேண்டும். முகம் மலரும்படி போட அகம் மகிழ வேண்டும். சாப்பாடு போடுவதால் வீட்டில் பண்டங்கள் பெருக வேண்டும். சாப்பிடுபவர் விரும்பும் சமையல் தானே அமைய வேண்டும். இந்த ஒரு வேலையை முறையாக செய்தால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பஞ்சம் வராது. எப்பவுமே நிறைய சிலர் சாப்பாட்டை குறை கூறிக்கொண்டே சாப்பிடும் பழக்கம் உண்டு. அது ரொம்ப தவறான ஒரு செயல். அன்னத்தை தெய்வமாக மதிக்க வேண்டும். அந்த அன்னம் உட்கொள்வதனால் நம் வயிறு நிறைகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்னத்தை குறை சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த அன்னத்தை அடுத்தவருக்கு நாம் பரிமாறும் பொழுது நம் முகத்தில் முகம் மலர்ச்சியோடு நம்ம பரிமாற வேண்டும். நம்ம உருன்னு சொல்லுன்னு வச்சுட்டு அவங்களுக்கு ஏனோ தானோ எதுக்கு தான் வந்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு நம்ம பரிமாறணும், நம்ம இப்போ தானே வேலை முடித்தோன்ட்டு ஒரு மாதிரி சல்லுன்னு மூஞ்ச காண்பித்தாலே போதும். நமக்கு நம் உணவு பண்டங்கள் சரி, அரிசி தானியங்கள் எல்லாமே பெருகாது. ஒருவருக்கு உணவும் சரி தண்ணீரும் நம்ம கொடுக்கும் பொழுது நம் முகம் மலர்ச்சியோடு செய்யும் அந்த செயல் நம் வீட்டில் தானிய உணவு பண்டங்களும் பெருக செய்யும், செல்வ வளத்தை ஏற்படுத்தும். சாப்பிடுபவர் விரும்பும் சமையலை செய்வது இன்னமும் சிறப்பு. இந்த ஒரு வேலையை முறையாக செய்தால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பஞ்சமே வராது. ஆசார குடும்பங்களில் மிச்சம் கூடாது என்பதால் திட்டமாக சமைப்பார்கள். அவன் பரம்பரை பட்டினிக்கு அது ஒரு உதாரணம். ஆசாரமானவன் சாப்பிட்ட மிச்சத்தை ஆசாரம் இல்லாதவன் சாப்பிடுவது ஆசாரத்திற்கே குத்தகம். இந்த நோக்கம் ஒரு வகையில் உயர்ந்தது. இதன் மூலம் மாணவன் அனைவரிடமிருந்து பிரிகிறான். ஆசாரமானவர்கள் அனைவரும் பெரும்பாலும் ஏழைகள். உலகத்தில் இருந்து ஒரு ஏழை பிரிந்து மற்ற ஏழைகளுடன் ஐக்கியமாவது ஏழ்மை நீடிக்க உதவும். பூரண யோகம் வாழ்வனைத்தும் யோகம் என்கின்றது. ஆசாரமானவன் ஒதுங்கி ஏழையாகி விட்டான் என்பது உண்மையானால் ஸ்ரீ அன்னை பக்தர் மற்றவரிடமிருந்து விலகி வசதி பெறுவது எப்படி உண்மையாகும்? சந்நியாசி வாழ்க்கையை ஒதுக்குவது அவன் தத்துவம். நாம் அன்பர்கள் எப்படி அவனிடமிருந்து மாறுபட்டவர்? நாமும் அவன் போலவே இல்லையா? நம் அன்பர் தத்துவம் வாழ்க்கை ஏற்பது எனில் வாழ்வின் தாழ்ந்த நிலைகளை ஏற்பது என்று கொள்ளாமல் வாழ்வில் பெரிய அம்சங்களை ஏற்பது என பொருள்.
படித்தவன் வாழ்வை ஏற்பது என்பது படிக்காதவனை இதர அம்சங்களில் சேர்ப்பது, படிப்பு சம்பந்தமாக விஷயத்தில் சேர்ப்பதில்லை. 4 பேர் ஓடும் பொழுது நடுவே ஓடு என்றால் 4 நல்லவர்கள் என பொருள். ஒரு ஊரில் அனைவரும் நாட்டாமைக்காரன் உள்ளிட திருடினால் நாமும் திருட வேண்டும் என பொருள் இல்லை. ஆஃபீஸில் அனைவரும் லஞ்சம் வாங்கினால் நாமும் லஞ்சம் வாங்க வேண்டும் என பொருள் இல்லை. சந்நியாசி வாழ்வில் எந்த அம்சத்தையும் ஏற்பதில்லை. அன்பர் வாழ்வில் பண்பு நிறைந்த பகுதிகளை ஏற்கிறான், தாழ்ந்த பகுதிகளை ஏற்க மறுக்கிறான். சாப்பாடு அளவு கடந்து போட்டதால் எவரும் நஷ்டமடைந்ததில்லை. நாகரிகத்தின் அடிப்படையில் சிகரமும் சாப்பாடாய் ஆகும். நமக்கு நாகரிகம் தேவையில்லை. ஸ்ரீ அன்னைக்கு நல்லது நமக்கும். எவரிடம் நம் குறையை சொல்கின்றோமோ அவன் எதிரியாவான். நம்மால் நஷ்டம் அடைந்தவரை அளவு கடந்து கேலி செய்வது, உதவி செய்தவரை அழிக்க ஆண்டு விரும்புவது, பிறரை மட்டம் தட்ட மனம் ஆர்வமாக எழுவது, போராமைப்படுவது. நம்பிக்கை நம்முடையது, இணைவது அருள். சத்தியம் தூய்மை பூர்த்தி செய்யும். தெளிவான மனம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. நாளைய பதிவில் இரு அன்பர் இணைந்து செயல்படும் சிறப்புறும் வழி, அதாவது குடும்பத்தை உயர்த்த தம்பதிகள் இருவரும் இணைந்து செயல்படும் சிறப்பு வழிகளை தான் நாம் நாளைய பதிவில் பார்க்க போகின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.